தான் இருக்கணும். இதில் நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மசாலா ஐட்டம் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, சுருள் பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் போட்டிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் சிவக்க நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கணும். தக்காளி போட்டு வதக்கிருக்கேன். புதினா ஒரு குச்சிப்பிடி புதினா, இஞ்சி பூண்டு விழுது. நான் கடையில் வாங்க மாட்டேன், இஞ்சி பூண்டு வீட்டில் தான் ரெடி பண்ணுறேன். இதை வதக்கிட்டு இதோட பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. மஷ்ரூம் பிரியாணிக்கு நான் இருக்கு வாங்கி போடுறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு சேஃப்ட் ஆகும். அதனால இருக்கு வாங்கி போட்டிருக்கேன். நம்ம கடையில் புக் பண்ணால் வந்துடுது. பச்சை பட்டாணி உரிச்ச பட்டாணியே விற்குது, அதனால் போட்டிருக்கேன். இப்போ இதோட மஷ்ரூம் போடுறேன். பாருங்க, மஷ்ரூமை நல்லா வெயிலில் 2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் போடுறதுனால அது அவசியமாக மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா நான் காரத்தூள் இதெல்லாம் போட மாட்டேன் இதுக்கு. நான் ஒன்லி பிரியாணி போடுறோம், கரம் மசாலா. இதுல ஒரு கரண்டி தயிர் விடுறேன். தயிர் இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. தயிர் ஒரு கரண்டி வதக்கிட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ மசாலா பிரியாணி மசாலா தான் போடுவேன். வேற எந்த காரமும் சேர்த்துக்கிறது கிடையாது. இந்த சின்ன ஸ்பூன்ல இருக்கேன், அதனால 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இப்போ நான் 2 டம்ளர் அரிசி போட்டு அலம்பி வச்சிருக்கேன். அதனால இப்போ இதில் வெந்நீர் ஊற்றிட்டு எல்லா மசாலா போட்டாச்சு. இது அலம்பி வச்சிருக்கேன், தண்ணி ஊற்றியாச்சு. இந்த ரைஸை போடுறேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா உடனே ஆகிடும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வாயில் டேஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா உப்பு தேவைன்னா இப்போ கலந்துக்கலாம். நம்ம எங்களுக்கு கை பக்குவம் தெரிஞ்சதுனால நாங்கள் கரெக்டாக அளவு போட்டுருவோம். இந்த கச்சூரி மெட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே தூவி விட்டுட்டு இந்த சாதம் நல்லா போலன்னு வர்றதுக்காக கொஞ்சம் ஏற்கனவே விட்டுருக்கேன், கொஞ்சம் நெய். அவ்வளோதான், நெய்யை விட்டு ஒரு கலரிட்டு மூடிடுங்க. அவ்வளோதான். ஓவர். ஓப்பன் பண்ணலாமா? சூப்பர். இதுக்கு தான் ஒரு மேலாக நெய் விட சொன்னேன்னே, இதுக்கு தான் இந்த மாதிரி பொழுன்னு இதை பாருங்க. இப்போ இதை பாருங்க, மஷ்ரூம் பிரியாணி அட்டகாசமா இந்த சண்டே ஸ்பெஷலில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் 2 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இந்த பாலக்குக்கு சரியான இதுன்னா சப்பாத்தி தான்.
பாலக் பன்னீர் பாருங்க, அப்படி அட்டகாசமா வெரி டேஸ்ட்டாக நான் கூறுது. ஆட இப்போ கிராண்ட்மா மாஸ்டர் கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் குழந்தைகளுக்காக எல்லாருக்கும், எல்லாம் பார்க்குற குழந்தைங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. சத்தானது, ரொம்ப ஈஸி, ரொம்ப சத்தானது. ஹோட்டலுக்கு போகவே மாட்டாங்க. நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டி போடுறேன். நன்றி. தேங்க்யூ.